Hi friends and families, welcome to my channel Nila's Pregnancy Tips. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இயர்லி பிரெக்னன்சி, அதாவது நம்ம பிரெக்னன்ட் ஆயிருந்தோம் அப்படினாக்க எந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் நம்ம உடம்புல தோன்றும், எதெல்லாம் வந்து நமக்கு உடம்புல வந்து நம்ம அறிகுறியை வந்து நமக்கு காட்டும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல பிரெக்னன்சில இருக்கீங்க அப்படினாக்க உங்களுக்கு வந்து என்னோட சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ வந்து ஃபுல்லாவே பாருங்க. என்னோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் கொடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லி நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு இருக்கிற டவுட்டை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பீரியட் தள்ளி போகிறது தான் ஃபஸ்ட்டு நமக்கு சிம்டம்ஸே. இப்போது ப்ரெக்னன்சி, அதாவது நமக்கு ஓவலேஷனுக்கு அப்புறம் சில நாங்கள் வந்து கர்ப்பப்பை கரு உருவாகி இருந்தது அப்படின்னா நமக்கு சில சிம்டம்ஸ் வந்து நமக்கு காட்டும். ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா அதை வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், எதெல்லாம் ரொம்ப இயர்லியராக நமக்கு சிம்டம்ஸ்லாம் வரும் அப்படின்ட்டு. ஸோ இது பீரியட் ஆனது, அதாவது பீரியட் மிஸ்டு பீரியடுக்கு அப்புறம் நமக்கு வர சிம்டம்ஸ் எல்லாமே இது. ஃபஸ்ட்டு பீரியட் வந்து மிஸ்ட் ஆகும், இதுதான் வந்து விஷயமே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாசியா, வாமிட்டிங், அதாவது நமக்கு வாமிட்டிங்கும் ஃபுல்லாக வராது, பட் அது வர்ற மாதிரியும் இருக்கும். அந்த தாட் வந்து நமக்கு அடிக்கடி வரும். ஸோ இது வந்து நாசியா, வாமிட்டிங் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாட்டிங் வந்து நம்ம இப்போ ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு 10 டேஸ்லேயே வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதாவது இம்ப்ளான்டேஷன், அதாவது கருப்பதிதல், அதுக்கு அப்போதைக்கு நடக்கிற ஒரு சிம்டம்ஸ் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். சில பேத்துக்கு சிஸ்டர் எனக்கு 45 டேஸ் ஆச்சு, கார்டு பாசிட்டிவ் வருது, ஆனால் இப்போதைக்கு எனக்கு ப்ளீடிங் ஆகுது அப்படின்னாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அது எவ்வளோ நாள் ஆகுது, எவ்வளோ பேடு நனையுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா இப்போது ஒரு நாளைக்கு ஒரு பேட் இல்லைன்னா 2 பேட், இதுவே வந்து இனஃப் தான் ஸ்பாட்டிங்க்கு, அதாவது இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங்க்கு. இதுவே அதிகமாக ஹெவி ப்ளீடிங் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஸ்பாட்டிங் வந்து ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அதாவது நீங்கள் நார்மலாக நீங்கள் டெய்லியும் எடுத்துக்கிற இன்டேக், அதாவது நிறைய நீங்கள் தண்ணி குடித்தாலும் சரி இல்லை கம்மியாக தண்ணி குடித்தாலும் சரி, நார்மலாக இருக்கிறத விட ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூரின் சென்சேஷன் வந்துகிட்டே இருக்கும். நமக்கு யூரின் வாய்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சென்சேஷன் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சிம்டம்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நமக்கு பக்கத்திலே தான் வந்து பிளாடர் இருக்குது. ஸோ பிளாடர் வந்து நமக்கு கர்ப்பப்பையில் நடக்கிற ப்ராசஸ் அங்கே வந்து நமக்கு புஷ் கொடுக்கறதுனால நமக்கு அங்கே சென்சேஷன் வந்துகிட்டே இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபெட்டிக், அதாவது படபடப்பு தன்மை அதிகமாக இருக்கும். எதனால் அதிகமாக இருக்குன்னே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு படபடன்னு இருக்கும், சில விஷயம் கேட்க முடியாது, நார்மலாக இருக்கிற விஷயமே நம்மளால் நார்மலாக எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஃபெட்டிக் வந்து நார்மலாக அந்த படபடப்பு வந்து தன்னால் வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டை வந்து அதிகமாக சாப்பிடணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. காரணம் வந்து ஃபுட் கிரேவிங் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ அது வந்து ஹெல்த்துக்கே சரியில்லைனாலும் இப்போ ஒரு ஃப்ரைட் ரைஸாக இருக்கலாம் இல்லை நூடுல்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று, ஆனால் நான் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருப்பீங்க. ஸோ ஃபுட் கிரேவிங் வந்து கண்டிப்பாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ என்ன தான் குளிர்காலமாக இருந்தாலும் மழைக்காலமாக இருந்தாலும் உங்கள் உடம்பு வந்து ரொம்ப டெம்பரேச்சராகவே இருக்கும். கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணாலே ஒரு மாதிரி உடம்பு ஹீட்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதாவது ஆஃப்டர் ஓவலேஷன் இந்த சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது நமக்கு விந்துவும் கருவும் வந்து எக்கும் வந்து கருமுட்டையும் ஒன்றா இணைஞ்சு அங்கே கரு உருவாகிருச்சு அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து நம்ம ஓவலேஷன் முடிஞ்சதுலேருந்தே அங்கே ப்ரெக்னன்சி சக்ஸஸ் ஆக போகுது அப்படின்னாவே நமக்கு அங்கே பாடி ஹீட் வந்து நார்மலாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மூடு ஸ்விங் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே நம்ம நார்மலாக எடுத்துக்கிற விஷயத்த அப்போ வந்து ரொம்ப சீரியஸாக நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு சின்ன விஷயத்த கூட கொஞ்சம் சீரியஸாக நம்ம நோட் பண்ணுறதோ இல்லை அதுக்காக நம்ம நினச்சி ஃபீல் பண்ணுறதோ. மூடு ஸ்விங்ஸ்னால் சேட்னஸ் மட்டும் கிடையாது, கஷ்டமாக இருக்கிறது மட்டும் கிடையாது, திடீர்னு ஹாப்பியாக இருப்பீங்க, எதனால சந்தோஷமாக இருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ உங்கள் மைண்டு வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும், அதான் மூடு ஸ்விங் நம்ம சொல்கிறது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நான் நிறைய டைம் ஒயிட் டிஸ்சார்ஜ் பற்றி தெளிவாக நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க ஒரு தடவை போய் பாருங்கள். ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து வாட்ரியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக ஓவலேஷனுக்கு அப்புறம் உங்கள் வெஜைனா வந்து ட்ரை ஆகாமல் எப்பயுமே வந்து ஒரு லைட்டாக ஈரப்பதத்தோடையும் வாட்ரி கண்டென்ட்டோடையும் வித்தவுட் ஸ்மெல், எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் ஹெல்த்தியாக அது வாட்டரியாக சின்ன வாட்டரியாக பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா அங்கே வந்து நமக்கு செல் டிவிஷன் நடக்குது. அதாவது அங்கே கரு வந்து
2 மடங்கு 4 மடங்கு 6 மடங்கு அந்த மாதிரி நமக்கு செல் டிவிஷன் நடந்து அங்கே கரு உருவாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறது தான் அங்கே வந்து நமக்கு செல் டிவிஷன் அப்படின்ற நம்ம சொல்லியிருப்போம், இது சொல்லுவோம். ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கும்போது தான் நமக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து அடிக்கடி படும். இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மெல், அதாவது உங்களுக்கு வந்து யாருக்குமே வராத ஸ்மெல் திடீர்னு உங்களுக்கு வந்து அடிக்கடி வர மாதிரி இருக்கும். இன்னொன்று உங்களுக்கு வந்து இப்போ தாளிக்கிற ஸ்மெல்லோ இல்லை வேறு ஏதாவது வெங்காயம் வதக்குற ஸ்மெல்லோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்காமல் போகும். ஸோ அந்த இதை வச்சும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இது பர்சனலாக எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எனக்கு ஓவலேஷன் முடிஞ்ச உடனே வந்து வாமிட்டிங் இருந்தது, கண்டினியூஸாக வாமிட்டிங் இருந்தது. பட் அந்த மந்த்து வந்து நான் எதையுமே பெருசாக எடுத்துக்கல, ரொம்ப கேஷுவலாக ப்ளஸ் ஹாப்பியாக இருந்த மந்த் அது. ஸோ நான் எதையுமே கண்டுக்கல. சரி ஃபுட் பாய்சனாக இருக்கும், நம்ம சாப்பிட்டது தான் எதுவும் செரிக்காமல் எனக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதனால தான் ஏதோ இந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக விட்டேன். ஒரு 2-3 டைம் அந்த மாதிரி இருந்தது ஸ்டார்டிங்லேயே, ஓவலேஷன் ஸ்டார்டிங்லேயே. சரி ஓகே, இது அந்த டைம் அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு தெரிஞ்சிட போகுது அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக விட்டேன். பட் அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக சாப்பிட்டாலும் ஒரு நாசியேட்டடாக இந்த மாதிரியே தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப க்யூரியஸ் தாங்க முடியாமல் உடனே நான் கார்டு செக் பண்ணிட்டேன், பாசிட்டிவ்னு வந்தது. எனக்கு பீரியட் தள்ளி போகவே இல்லை, பிஃபோர் 3-4 டேஸ்க்கு முன்னாடியே வந்து எனக்கு பாசிட்டிவ் வந்தது. என்னால் அது நம்பவே முடியல. ஏன்னா என்னோட கண்டிஷன் அப்படி நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், நான் என்னென்ன ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணேன், நான் என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணேன். அந்த மந்த்துமே நான் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் சீரியஸாக ஃபாலோ பண்ணல. அது ரொம்ப போகிற போக்கில் ஓகே எல்லாம் பண்ணுவோம், நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக தான் ஃபாலோ பண்ண விஷயங்கள். அது எல்லாமே நான் தனித்தனியாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். நேச்சுரல் ரெமெடிஸ் நான் எல்லாமே போடுறதுல உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்னென்னன்றதை நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பர்சனலாக வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அது அப்போ தான் வந்து எனக்கு பாசிட்டிவ் வந்தது. ஸோ வாமிட்டிங் சென்சேஷன் ப்ளஸ் வந்து ஹெட்டேக் வந்து ஒரு சைடு எனக்கு ஹெட்டேக் வந்து லைட்டாக இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த விஷயங்கள் மற்றபடி வந்து படபடப்பு, கிரேவிங், ஃபுட் கிரேவிங் கண்டிப்பாக எனக்கு இருந்தது. யூரினேஷன், ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், இந்த சிம்டம்ஸ் எல்லாமே மோரோவர் எல்லா சிம்டம்ஸுமே எனக்கு இருந்தது. மெயினாக பாடி டெம்பரேச்சர்லாம் எனக்கு லைட்டாக டச் பண்ணாலே என்ன நமக்கு ஃபீவர் அடிக்குது அந்த மாதிரி ஒரு ஃபீல்லாம் வந்தது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கும் சிம்டம்ஸ் இருந்தது. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, இந்த சிம்டம்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் இருக்குமா, எனக்கு இந்த எந்த சிம்டம்ஸுமே இல்லை ஆனால் நான் அதுக்கு ப்ரெக்னென்சியாக இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்படி யோசிக்காதீங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் எல்லாரோட உடம்பு கண்டிஷனும் வேறு வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தவங்களோட ஹெல்த் கண்டிஷன் வேறு வேறு மாதிரி. ஸோ சில பேர்த்துக்கு வந்து எந்த சிம்டம்ஸும் இருக்காது, திடீர்னு நீங்கள் கார்டு செக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் வரும். அது வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களோட கண்டிஷனை பொறுத்து. எனக்கெல்லாம் வந்து என்னோட எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷனுக்கு நான் எடுத்துக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டும் சரி, நான் வந்து நிறைய நேச்சுரல் ரெமடிஸ் ட்ரை பண்ணும்போதும் சரி, எனக்கு இதெல்லாம் சப்போர்ட்டிவாக இருந்தது. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை அப்படின்னாலும் எந்த சிம்டம்ஸும் இருக்கிறதுக்கு மோரோவர் சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. வாமிட்டிங் மட்டும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கும், அதுவுமே சில பேத்துக்கு இருக்காது. ஸோ இதனால நீங்கள் அதை நினச்சி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இது எல்லாமே தான் வந்து இயர்லியராக நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ். நம்ம சேனலில் வந்து ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். எதெல்லாம் வந்து ஓவலேஷன் பூஸ்டப் பண்ணும், எதெல்லாம் இம்ப்ளான்டேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், நமக்கு அங்கே இம்ப்ளான்டேஷன் நடக்குது, ஓவலேஷன் நடக்குதுங்கிறத எப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம், எதெல்லாம் நார்மல் எதெல்லாம் அப்நார்மல், இதை பற்றி நான் தெளிவாக வீடியோ போட்டிருக்கேன். ஓவலேஷனுக்கு அப்புறம் நான் சில விஷயம் என்ன அவாய்ட் பண்ணேன், என்னென்ன விஷயம்லாம் ஃபாலோ பண்ணேன், இம்ப்ளான்டேஷனுக்கு எதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன்றதெல்லாம் தெளிவாக நான் நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான வீடியோ வேணும், நீங்கள் வந்து என்ன ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு ஓவலேஷனை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் நான் எல்லாருக்கிட்டையும் என்கிட்ட டவுட் கேட்குற எல்லாத்துக்கும் நான் சொல்கிற ஒரே டிப்பு வந்து ஓவலேஷனை கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லி தான். ஸோ நிறைய நேச்சுரல் ரெமடிஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் போடுறேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டவுட் கேட்குறது தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.